இது வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அலாங் வித் நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்குற ஒரு ஃபார்ம். இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா சார் இது இங்கிலீஷ் ஃபார்ம்ல தமிழ் ஃபார்ம் வேணும் இல்லையா? ஒரு நிமிஷம் தமிழ் ஃபார்ம் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி அந்த ஃபார்ம் இதுவா? ஒரு நிமிஷம் இந்த ஃபார்மை தமிழ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாமே டோபி தமிழ் இருக்குது. 26 தமிழ் ஃபார்ம் 26 தமிழ். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஃபில் பண்ணிட்டு இருக்க ஃபார்ம் இந்த ஃபார்ம் தான். இதுல வந்து என்ன பண்ண டேஷ் மக்களவை தேர்தல்னு போட்டிருக்கு. மாநிலங்களவை சட்டப்பேரவை நமக்கு நடக்கிறது இப்ப சட்டப்பேரவை தேர்தல். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம், தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு நடைபெறும் தேர்தல் அப்படின்ட்டு நீங்க வந்து டைப் பண்ணணும். இந்த மக்களவை மாநிலங்களவை தேவையில்லை, அதை எடுத்துடலாம். டைப் பண்ணும்போது அதை டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி வச்சிருந்தா அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுங்க. டைப் பண்ணல அப்படின்னா டைப் பண்ணும்போது அது பண்ணா தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு நடைபெறும் தேர்தல் நம்பர் 20 1000 விளக்கு தொகுதி அப்படின்னு நீங்க எழுதணும். நடைபெறும் தேர்தல் நம்பர் 20 1000 விளக்கு தொகுதி. உங்க தொகுதி என்ன அப்படிங்கறது பார்க்கணும். நம்பர் 231 குளச்சல் தொகுதி அப்படின்னு நீங்க போடணும். அல்லது நம்பர் 21 அண்ணாநகர் தொகுதி அப்படிங்கறது நீங்க ஃபில் பண்ணணும். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு நடைபெறும் தேர்தல் நம்பர் 20 1000 விளக்கு தொகுதி. இதுதான் ஃபில் பண்ண வேண்டியது. அடுத்து வர்றது பகுதி ஏ. அப்பா பேரு அதை எழுதலாம். டேஷ் என்பவரின் மகனும் மகள்னு போட்டுக்கோங்க. மகனும் டேஷ் வயதுடைய சென்னை 93 இந்த தெருவில் இந்த பின்கோடு என்ற முகவரியில் வசிக்கின்ற இந்த தேர்தலில் போடுகின்ற ஒரு வேட்பாளருமாகிய ஜெயக்குமார் என்கிற நான் இதனால் சத்திய பிரமாணம் செய்து கீழ்கொண்டவாறு உறுதியளிக்கிறேன். ஜெயக்குமார் என்கிற நான் தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்னும் பெயருடைய அரசியல் கட்சியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். இந்த தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ஆவேன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒன்றில் அடிச்சிடணும், அல்லாட்டி அதை டைப் பண்ண கூட தேவையில்லை. நமக்கு தேவை வந்து ஜெயக்குமார் என்கிற நான் தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்னும் பெயருடைய அரசியல் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன், அவ்வளவுதான். அல்லாட்டி சுயேட்சை வேட்பாளர் ஆவேன்னு போட்டு வேண்டியதான். என்னுடைய பெயர் யாருக்காவது சந்தேகம் இருந்தா இடையில கேளுங்க. சார் வணக்கம், நான் கோயம்புத்தூர் துரை. வந்து 2022 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தேர்தலில் கோவை வடக்கும் போட்டிருக்கிற இடத்துல அந்த தொகுதியினுடைய எண் 118 போடணுமா சார்? ஆமா, கண்டிப்பா போடணும். எண் 118 கோவை சட்டமன்ற தொகுதி. எண் 118ங்கிறது பிழை திருத்தம் பண்ணணுங்க. அப்போ எண் 118ங்கிறது மென்ஷன் பண்ணணும். சரி, அது பண்ணல. வடக்கு சட்டமன்ற தொகுதி. அடுத்தது வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா திரு சா கிருஷ்ணசாமி அவர்களின் மகனும்னா அங்க எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கீங்க. பகுதி ஏக்கு மேல உங்க கையில உங்க படிவம் இருக்கா? ஆமா, ஆமாங்க, சேர்த்திருக்கீங்க. பகுதி ஏக்கு கீழே பாத்தீங்கன்னா திருப்பி திரு சா கிருஷ்ணசாமி மகனும் வருதா? ஆமாங்க. அந்த தவறை திருத்தணும், புரியுதுங்களா? டைம் வரக்கூடாதுங்களா சார்? அது 2 டைம் வரக்கூடாது. சட்டமன்ற தொகுதி. சரிங்க, அதை ஆல்டர் பண்ணிருக்கீங்களா? அப்போ அதை ஆல்டர் பண்ணிக்கோங்க. நீங்க நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, சரிங்க சார். கடைசியில் கேட்டேன்.
ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அப்ப கடைசியில கொஸ்டின்ஸ் செக்ஷன்ல ஒரு இண்டிவிஜுவல் முடிச்சுட்டு பணத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வர வேண்டாம். பகுதி ஏ பாத்தீங்கன்னா தொகுதியின் பெயரோட முடியுது. அடுத்தது பகுதி ஏக்கு வரும். அதுல வந்து திரு சா கிருஷ்ணசாமி என்பவரின் மகனும் 45 வயதுடைய எண் 125 என்ற முகவரியில் வசிக்கின்ற தேர்தல் போட்டியில் வேட்பாளருமாகிய நான் இதனால் சத்தியபிரமாணம் செய்து கொண்டு கண்டவாறு உறுதியளிக்கிறேன். தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்ற அரசியல் கட்சியில் என்னுடைய இரண்டாவது வந்து என்னுடைய பெயர் பொருந்தாதவற்றை கொடுத்து அடித்து விடுவோம். என்னுடைய பெயர் இடம்பெற்றுள்ள தொகுதி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப அதே தொகுதியில நின்று வேட்புமனு தாக்கல் பண்றவங்கன்னா அந்த தொகுதியில உங்க எந்த தொகுதியில உங்க பேர் இருக்கு, கவுண்டம்பாளையம் தொகுதியில கவுண்டம்பாளையம் தொகுதியில என்னுடைய பெயர் மற்றும் மாநிலம் தமிழ்நாடு, கவுண்டம்பாளையம் தொகுதி தமிழ்நாடு அப்படின்னு போடணும். அதுல என்ன வரிசை எண், பாகம் எண், அதுல வந்து உங்களுடைய வேட்பாளர் இது தகுதி இருக்குங்கிறது இது பண்ணணும். என்னுடைய தொலைபேசி எண், அது தொலைபேசி எண்ணும் போடுங்க. மின்னஞ்சல் முகவரி இருந்தா போடுங்க, இல்லைன்னா அதை வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னு போடுங்க. மற்றும் சமூக வலைத்தள கணக்குகள், சமூக வலைத்தள கணக்குகள்ல ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நீங்க போடலாம். வாட்ஸ்அப் கூட சமூக வலைத்தளம் தான். நிரந்தர கணக்கு எண் மற்றும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் நிலை பற்றிய விவரங்கள். இதுல வந்து என்ன பண்ணணும்னா, விண்ணப்பதாரர் அதுல வந்து விண்ணப்பதாரர் பூர்த்தி செய்ய வேண்டியது நிரந்தர கணக்கு எண், பேன் நம்பரை போடணும். நீங்க வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த நிதி ஆண்டு, எந்த இயருக்கு நீங்க வருமான வரி தாக்கல் செய்திருக்கீங்க கடைசியா அப்படிங்கறத போடணும். அது 5 வருஷத்துக்கு பண்ணிக்கலாம், அந்த 5 வருஷத்துக்கு போடுங்க. வருமான வரி கணக்கில் காட்டப்பட்ட மொத்த வருமானம் கடந்த 5 நிதியாண்டுகளிலும், அதாவது என்னைக்கு வரை கட்டிருக்கீங்க. இப்ப 2021 வருதுன்னா 2000 இப்போ வந்து மார்ச் 2021 மார்ச் வரை நீங்க கட்டியிருந்தீங்கன்னா அதை போட்டுக்கணும். போட்டுட்டு இயர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கீழே போயிட்டே இருக்கணும். இப்போ 2021, அடுத்தது வந்து 1920, 1819, இப்படியே ஒரு 5 வருஷம் போட்டு எவ்வளவுக்கு இன்கம் டேக்ஸ் நீங்க காட்டியிருக்கீங்கிறது சைட்ல எழுதணும். 5 வருடங்களுக்கு அதை எழுதணும். நீங்க இப்போ ஒருவேளை நீங்க வருமானம் வரி கட்டவில்லை என்றால் நீங்க வந்து அதை நீங்க என்ன சொல்லிடலாம்னா இல்லை அப்படின்னு போட்டுருங்க. இல்லை அப்படின்னு போட்டுருங்க. நீங்க 2 வருஷம் கட்டி ஒரு 3 வருஷம் கட்டினாலும் கட்டின இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்தது இதே மாதிரி உங்கள் துணைவியார் அவங்க பேர்ல வருமானம் இருந்தால் கட்டி இருந்தால் அதையும் குறிப்பிடுவோம். அப்படி இல்லை என்றால் நீங்க ஒரு காலம் கூட பிளாங்கா விடக்கூடாது. இதுல வந்து இதுல போய் இல்லைன்னு போடுங்க, அதாவது பொருந்தாதுன்னு போடுங்க. அந்த 4-5 காலத்திலையும் பொருந்தாதுன்னு ஃபில் பண்ணணும். ஒரு காலம் கூட பிளாங்கா விடக்கூடாது. ஒரு காலம் பிளாங்கா விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஒரு காலம் கூட பிளாங்கா விடக்கூடாது, ரூல். இந்த இடத்துல இந்து கூட்டு குடும்பம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க சிலது. அது வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்து கூட்டு குடும்பம்னா ஒரு 4-5 குடும்பங்கள் 3 தலைமுறைக்கு ஒன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கர்த்தா இருக்காங்க, தாத்தா, அல்லாட்டி அவங்க குடும்பத்துல தான் அந்த சொத்தெல்லாம் பராமரிப்பாங்க. தனித்தனியா பிரிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் இந்து கூட்டு குடும்பம்ங்கிறது. இப்ப சார்ந்தவர் ஒண்ணு அப்படின்னா உங்க பிள்ளைகள், வேலைக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைகள், கல்யாணம் ஆகல, தனியா போல பிடித்தனம் போல, எந்த வருமானமும் இல்லாமல் சார்ந்திருக்கும் பிள்ளைகள், அப்பா அம்மா வருமானம் இல்லாம உங்களை சார்ந்து இருந்தா அவங்களை சேர்த்துக்கலாம். வருமானம் இருக்கு உங்களை சார்ந்தது இல்லைன்னா அவங்களை சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரத்த சம்பந்தமா சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கும் ஒரு காலம் கூட இது பண்ணக்கூடாது, வேக்கண்டா விடக்கூடாது, பொருந்தாதுன்னு போடணும். இருக்குன்னா அதை ஃபில் பண்ணணும். வருஷம் முதல்ல எப்படி பண்ணீங்களோ அது மாதிரி ஃபில் பண்ணணும்.
ஸோ அவங்க சார்ந்தவங்க ஃபில் பண்ண அவங்களுடைய டேக்ஸ் தான் உங்களுக்கு இருந்தா கொடுக்கணுமா? இருந்தா கொடுக்கணும், இருந்தா கொடுக்கணும். கணவன் மனைவி கல்யாணமாகாத குழந்தைகளும் நமக்கு வருமானம் வீட்டுக்கு வருதுன்னா அதை காட்டணும். சரி. அப்பா தனியா அவருடைய வருமானம் வச்சு தனியா இருந்தாருன்னா காட்ட வேண்டாம். இப்ப அவரும் நம்ம சார்ந்து இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது வருமானம் இருக்குன்னா காட்டணும். சரிங்க சார். இப்ப வருமான வரி கணக்கு இருந்தா அது கட்டாயமா அந்த அக்கௌண்ட் சொல்லணும். இல்லைன்னா வருமான வரி கணக்கு இல்லைன்னு தெளிவா சொல்லிடணும். இப்ப இந்த 5 கிளீனா பார்க்கணும். 5வது பாயிண்ட் நிறைய பேர் இதுல தப்பு இருக்கிறீங்க. ஒரு சின்ன மேட்டருக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. நிலுவையில் உள்ள குற்றவியல் வழக்குகள். இப்ப வந்து ஒண்ணுல என்ன சொல்லுதுன்னா, என் மீது யாதொரு குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை என நான் உறுதியளிக்கிறேன். கீழே என்ன கொடுத்துருக்கா, வேட்பாளர் மீது யாதொரு குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை என்று இப்பகுதியை டிக் குறியீடு செய்து பகுதி பொருந்தது என எழுதவும். மேல வந்து குற்றவியல் வழக்கு இல்லை கேட்கிறாங்க, என் மீது பின்வரும் குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன அப்படின்னு சொல்லணும். அப்ப இல்லை அப்படின்னு போது கீழே 2க்கு நேரம் பொருந்தாது அப்படின்னு எழுதலாம். உள்ளன அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது பொருந்தாது அப்படின்னு எழுதலாம். மேல போனோம்னா இந்த இல்லை என உறுதி அளிக்கிறேன் அந்த ஓரத்துல ஒரு டிக் வந்து போடுங்க. சிஸ்டம் வச்சு போட்டா அந்த டிக் ரொம்ப சின்னதா இருக்கு, வெளியே தெரிய மாட்டேங்குது. அதனால பெண் வச்சே ஒரு டிக் போடுங்க, உறுதி அளிக்கிறேன்னு முடியாது. அதே மாதிரி நிலுவையில் உள்ளன அப்படிங்கிற இடத்துல பொருந்தாது அப்படின்னு போடணும். ஒருவேளை வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது வந்து பெரும் வழக்குகளா இருந்தால் மாத்திரம் போடணும், சிறு வழக்குகள் தேவையில்லை. அதாவது ஒரு 2 ஆண்டுக்கு மேல் தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளை தான் அது குறிக்கிறது, சிறு வழக்குகளை குறிப்பதில்லை. அதாவது பாத்தீங்கன்னா காம்பினிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னு வந்து லீகலா சொல்லுவாங்க. சோ அந்த காம்பினிசபிள் அஃபென்சஸ் சிறை தண்டனைக்குரிய ஒரு வழக்கு, 2 ஆண்டுக்கு மேல் சிறை தண்டனை வழங்கக்கூடிய விதமான விதிகளுக்கு உட்பட்ட வழக்குனா மாத்திரம் நீங்க குறிப்பிடணும். நீங்க அடிக்கடி அரசியல்ல நீங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுவீங்க, போராட்டம் பண்ணுவீங்க. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒரு 171, 181 போட்டு 10 பேர் ஒரே பேர் போட்டு. அப்படி பார்த்தா வைகோவுக்கு ஒரு 300 இருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு 300, 400 இருக்கும். இதெல்லாம் போட மாட்டாங்க. அடுத்தது அட்டவணை. முதல் தகவல் அறிக்கை எண் சம்பந்தப்பட்ட காவல் பெயர் நிலையத்தின் பெயர், அதாவது எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் போட்டு எந்த காவல் நிலையம் 3/2021 FI சோழமேடு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போடுறது. அடுத்த வழக்கு இது வந்து ஏதாவது இருந்ததுன்னா ஃபில்அப் பண்ணணும். ஆமா, இல்லாதவங்க அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு இல்லைன்னு போடணுமா? இல்லைன்னா இல்லைன்னு இந்த காலமெல்லாம் பொருந்தாது பொருந்தாது அப்படி எதுவும் இல்லை இல்லைன்னா நீங்க ஃபில் பண்ணோம். ஒரு காலத்தையும் ஃப்ரீயா விடணும், பிளாங்கா விடணும். அப்ப சம்பந்தப்பட்ட சட்டங்கள் முதல்ல ஒரு காவல் போடுறோம், வழக்கு எண், நீதிமன்றத்திற்கு பெயர், சிசி STC அப்படின்னு ஒரு பெயர் வரும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா ஒரு பெயர், கிரிமினல் அப்பீல் ஒண்ணு. சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்ன சட்டங்கள், 420 326 302 307 என்ன சட்டமோ அதை போடணும், செக்ஷன். அடுத்தது இந்த IPC செக்ஷன்ல IPC அப்படிங்கிற தண்டனை செக்ஷன் அதை போடணும். குற்றம் குறித்த சுருக்கமான விளக்கம். இப்ப வந்து நான் போராட்டம் பண்ண போனேன், அதனால இந்த கேஸ் வந்துச்சு, ஒரு அடிதடி தகராறு ஆச்சு, அதனால இந்த கேஸ் வந்துச்சு, ஒரு திட்டு குற்றத்தில் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இப்ப குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளனவா அப்படிங்கிறது, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது, ஸோ சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிருக்காங்களாங்கிறது சொல்லணும். சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா எஃப்ல பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு பதிவு பண்ண நாளை குறிக்கு டேட் போடணும். இந்த நடவடிக்கைக்கு மேல ஏதாவது மேல்முறையீடு ஸ்டே ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையும் ஜீல வந்து நீங்க சொல்லணும்.
தண்டனை பெற்ற யாதொரு குற்றவியல் வழக்கத்திற்காக நான் தண்டனை பெறவில்லை. தண்டனை பெற்ற வழக்குகள், அதாவது தண்டனை பெற்ற வழக்குன்னா இது வந்து வந்து ஒரு கடுங்காவல் தண்டனைகள் ஏதாவது பெற்றிருந்தால், ஒரு 2 மாசம் 3 மாசம் இருந்தா அது ஒரு பிரச்சனை இல்லை. கடுங்காவல் தண்டனைகள் பெற்றிருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பா சொல்லணும். அதுல வந்து என்ன பண்ணோம்னு இல்லை அப்படின்னா கீழே முதல்ல மாதிரி கீழே குறிப்பிட்ட குற்றங்களுக்காக நான் தண்டிக்கப்பட்டுள்ளேன் அதுல பொருந்தாதுன்னு எழுதிட்டு மேல வந்து உறுதி அளிக்கிறேன் கிட்ட ஒரு டிக் கொடுக்கணும். இந்த ஒரு டிக் இல்லை அல்லது இந்த பொருந்தாது இல்லை என்றால் அவன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவான். அதுல அட்டவணை அடுத்தது வந்து ஒருவேளை மேல வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் கீழே பொருந்தாது அப்படின்னு போட வழக்கு இருக்குன்னா வழக்கு என் நீதிமன்றத்தின் பெயர், சட்டங்கள் தண்டனை பெற்ற வழக்கு குறித்த சுருக்கம், அதே மாதிரி இந்த ஆணைகள் வழங்கப்பட்ட நாட்கள், என்ன தண்டனை விதிக்கப்பட்டது, 2 வருஷமா 6 மாசமா நெடுங்கால தண்டனையா, இந்த டீடைல்ஸ் எல்லாம். தண்டனைக்கு ஏதாவது மேல்முறையீடு, ஆவணங்களில் மேல்முறையீடு விவரங்கள், எந்த கோர்ட்டு எல்லாம் டீடைலும். இப்ப இன்னொன்னு முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இந்த 6A. 6A உங்களுக்கு கேக்குதுங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? கேண்டிடேட்ஸ் இருக்கீங்களா? எல்லாரும் இருக்காங்க சார். யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குது. சரி, ஓகே, தேங்க்யூ. இப்ப வந்து 6A என்ன சொல்லுது, 15 மற்றும் 6 கொடுக்கப்பட்டவாறு என் மீது நிலுவையில் உள்ள அனைத்து குற்றவியல் வழக்குகள் குறித்த மற்றும் தண்டனை பெற்ற அனைத்து வழக்குகள் குறித்த முழுமையான மற்றும் நாள் இதுவரை யாக்கப்பட்ட தகவல்கள் நான் சார்ந்துள்ள அரசியல் கட்சியிடம் அளித்துள்ளேன். இது மேல வந்து எனக்கு வந்து கேஸ் இருக்கு, சில கேஸ்ல தண்டனை பெற்றிருக்கேன், 5 கேஸ் இருக்குன்னு சொல்றோம், 6 தண்டனை பெற்றிருக்கோம்னு சொல்றோம். அப்ப 6A என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சியால் நடத்தப்படுகிற வேட்பாளராக இருக்கும் பொழுது நான் சார்ந்த அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி என் மீது வழக்கு இருக்கு அப்படின்னு வந்து நான் கட்சியிடம் அளித்துள்ளேன் அப்படின்னு தகவல்களை அளித்துள்ளேன்னு சொல்றோம். ஏன் இந்த கேஸ் இது வந்து ஒரு 6 மாசம் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால, இந்த மாதிரி குற்ற பின்னணி வந்து அரசியல் கட்சிகளே வெளியே கொண்டு வரணும், வேட்பாளர்கள் கொண்டு வரதில்லை அதனால அப்படின்ட்டு. சோ இப்ப என்னன்னா, ஒரு குற்ற பின்னணி உள்ள ஆள் வந்து நம்ம அரசியல் கட்சியில வந்து எனக்கு வந்து இந்த தண்டனை பெற்றுள்ளேன், இந்த 1.5 ஆண்டு காலம் தண்டனை, 2 ஆண்டு காலம் தண்டனை பெற்று, 2 ஆண்டுக்கு மேல தண்டனைனா உங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல நிற்க முடியாது. இந்த 2 ஆண்டுக்குள்ள ஒரு 1.5 ஆண்டு தண்டனை பெற்றிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, இந்த அரசியல் கட்சி என்ன பண்ணணும்னா, எதற்காக இவரை வந்து நம்ம வந்து திருப்பி நிறுத்துறோம், இவ்வளவு தண்டனை பெற்ற ஒருவரை திருப்பி ஏன் நான் எலெக்ஷன்ல நிறுத்துறேன் அப்படிங்கிற காரணத்தோடு இவர் இந்த குற்றத்தில் தண்டனை பெற்றிருக்கிறார் என்பதை 2 பத்திரிகைகளிலே 2 தடவை பப்ளிஷ் பண்ண வேண்டும். அது எப்ப பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா, நாமினேஷன் பண்றதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால பப்ளிஷ் பண்ணோம். அல்லாட்டி வேட்பாளர் அறிவிப்புல இருந்து 48 மணி நேரத்துக்கு உள்ளாக பப்ளிஷ் பண்ணணும். இந்த இது கட்சி பப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக 6A செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, குற்ற வழக்குகள் இல்லை அப்படிங்கும் போது கட்சியிடம் அளித்துள்ளேன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு அந்த பக்கம் பொருந்தாது அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் போட்டு இந்த தேர்வு பொருந்தாத வேட்பாளர்கள் மேலே 5(1)(6) குறிப்பிட்ட பதிவுகளுக்கு பொருந்தாது என தெளிவாக எழுதவும். இது எழுதலைன்னா இந்த பொருந்தாதுங்கிற வார்த்தை இல்லாதனாலேயே நிராகரிக்கப்படுகிறது வேட்புமனுக்கள். சோ இதை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அடுத்தது குற்றங்கள் இருக்குன்னா கட்சிக்கு வந்து இந்த தகவல்களை கொடுக்கணும். எனக்கும் என துணை இருக்கும் என்னை சார்ந்துள்ள எதற்கும் உரிய அசைவு சொத்து விவரங்களை கீழே கண்டவாறு 7. அசையும் சொத்து, அசையா சொத்து. அசையும் சொத்துன்னா என்ன? அசையும் சொத்துன்னா என்ன? ஒரு கோல்டு, கேஷ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆமா ஆமா
அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ அதனால நீங்க அசையும் சொத்துனா எதை வேணாலும் அசையா சொத்துனா அந்த வீடு, வீடு இதெல்லாம் வந்து அசையும் சொத்து. அந்த பட்டியல் கீழே வருது பாருங்க. சோ வெளிநாடுகளில் உள்ள சொத்து கேட்கிறாங்க, முதலீடு இதெல்லாமே கேட்கிறாங்க. இப்ப கையில் உள்ள ரொக்கம் அது அசையும் சொத்து. அதுல வந்து யார் விண்ணப்பதாரர், அதனால வேட்பாளர், துணைவி, இந்து கூட்டு குடும்பம் சார்ந்தவர், எல்லாருடைய டீட்டெயிலும் கொடுக்கணும். இது போக வங்கி கணக்குள்ள உள்ள வைப்பீடுகள், டெபாசிட்ஸ், ஷார்ட் டேர்ம் டெபாசிட், லாங் டேர்ம் டெபாசிட், எல்லா டெபாசிட்டும் அதில் அடங்கி அவ்வளோ டீட்டெயிலும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ், அதாவது பத்திரங்கள், இது போன்ற விஷயங்கள், சேவிங்ஸ் பேங்க் டீடைல்ஸ், இது போன்ற விஷயங்கள், போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ல போட்டிருந்தது, இந்த மாதிரி எல்லா டைப்பும் டெபாசிட். ஒரு வங்கிகள், நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட கடன், அட்வான்ஸ் போன்றவைகள், மோட்டார் வண்டிகள், வானூர்திகள், படகுகள், கப்பல்கள், நகைகள், தங்கம், வெள்ளி, வரப்பட வேண்டிய தொகை, அதாவது வட்டி தொகை, வட்டிக்கு விட்டுருப்பாங்க, வர வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தோட பெருமை மதிப்பான எல்லாத்தோட டோட்டலும் போடணும். வேட்பாளர், துணைவியார், இந்து அன்டிவைடட் ஃபேமிலி சார்ந்தவர் 1, 2, 3 எல்லாருக்குமே இது போடணும். அசையா சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வந்து கூட்டா இருக்கும், அன்டிவைடடா இருக்கும், அதுல உள்ளது சொல்லணும். இந்த மாதிரி வந்து அது வந்து வேளாண்மை நிலம், அசையா சொத்துல வந்து வேளாண்மை, அப்புறம் வந்து பூர்வீக சொத்தா இல்லையா, சொந்தமா வாங்கியதா, வாங்கப்பட்ட நாள் சொல்லணும், வாங்கப்பட்ட சமயத்தில் அதன் விலை, நிலத்தில் என்ன முதலீடு பண்ணிருக்கீங்க, ஒரு காம்பவுண்ட் போட்டிருப்பீங்க, ஒரு சின்ன ரூம் போட்டிருப்பீங்க, கிணறு தோண்டி இருப்பீங்க, இதுக்கெல்லாம் வந்து என்ன மேம்பாடு பண்ணிருக்கீங்க, தோராயமான அந்த மொத்தத்தோட சந்தை மதிப்பு, இது வேளாண்மை இல்லாத நிலங்கள், அதனுடைய அதே மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கணும். இது வேட்பாளர், அவருடைய துணைவியார் எல்லாருக்கும். அப்புறம் வணிக கட்டடங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இதனுடைய டீடைல்ஸ் கொடுக்கணும். அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருக்கு, சர்வே நம்பர், இது எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கு. கட்டட பரப்பு, மொத்த அளவு சதுர அடையில் அதை கொடுக்கணும். பூர்வீக சொத்தா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில், சொந்தமாக வாங்கினா வாங்கப்பட்ட நாள், வாங்கப்பட்ட சமயத்தின் அதே விலை, அதே மாதிரி நடப்பு சந்தை மதிப்பு. குடியிருப்பு கட்டடங்கள் அப்படின்னா அது வந்து அடுக்குமாடி குடியிருப்பு, அமைவிடங்கள், அந்த அளவு, சொந்தமாக வாங்கப்பட்ட நாள், சொத்து வாங்கப்பட்ட இதேதான் அந்த டீட்டெயில்ஸ், சொத்தின் மூலம் பெறப்படும் வட்டி போன்றவை. இது கொஞ்சம் முக்கியமா நீங்க பார்க்கணும். பொது நிதி நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் பொறுப்புகள், பாக்கி இருக்க விவரங்களை கீழே நான் அளிக்கிறேன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, வங்கி நிறுவனம், தனிநபர், இது மாதிரி நீங்க வந்து வாங்கியிருந்தால் பேங்க் செலுத்த வேண்டிய பாக்கி தொகைகள், அல்லாட்டி பெனிஃபிட் ஃபண்டு, இது மாதிரி எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க கடன் எவ்வளவு கொடுக்கணும், திருப்பி செலுத்தணும் அப்படிங்கறது நீங்க சொல்லணும். அப்புறம் அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி தொகைகள், தேர்தல் அறிவிப்பு 4 கடந்த 10 ஆண்டுகளில் எப்பொழுதாவது அரசுக்கு வழங்கப்பட்ட குடியிருப்பில் வசித்துள்ளீர்களா, இது வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்களுக்கு எம்எல்ஏ குவார்டர்ஸ் இருக்கும், அதுல எல்லாம் டியூஸ் கட்டியிருக்கீங்களா. இந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் போர்டு இருப்பீங்க, ரெண்ட் பாக்கி இருக்கும். ஸோ இந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி எது இருந்தாலும் அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க செலுத்திடணும். செலுத்தி நோ டியூ சர்டிபிகேட் வாங்கின அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கி இதுடன் இணைக்க வேண்டும். ஆம் என்றால் எவ்வளவு பாக்கின்னு சொல்லணும், இல்லை என்றால், ஆம் என்றால் நீங்க வந்து நோ டியூ சர்டிபிகேட் வைக்கணும். இப்ப நாங்க இதுல எல்லாம் அரசுல எல்லாம் குடியிருக்கல அப்படின்னா இல்லைன்னு வந்து
குறிப்பிட வேண்டும். இல்லைன்னு குறிப்பிட்டு உள்ள அந்த கோடிட்ட இடங்களில் எல்லாம் பொருந்தாது 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 அப்படின்னு எழுதணும். பிளாங்கா விடக்கூடாது. சரிங்களா? பாடல் கட்டணங்கள், குடிநீர் கட்டணங்கள், தொலைபேசி கட்டணம் இதெல்லாம் ஏதோ நிலுவையில் இருப்பதற்கான சான்றிதழ். எதுக்கு? அரசு போக்குவரத்து விமானங்கள், ஹெலிகாப்டர் உள்ளிட்ட தொடர்பாக அது யாருக்கு அப்படின்னா பழைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க பர்சனல் யூஸுக்கு விமானங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பணம் கட்டிட்டாங்களா, கட்சி வாங்கியிருக்கோம், அதெல்லாம் கட்டி நோட்டு சர்டிபிகேட் வருமான இருந்தா சொல்லுங்க, ஜிஎஸ்டி நிலுவை இருந்தா சொல்லுங்க, நகராட்சி சொத்து வரி நிலுவை இருந்தா சொல்லுங்க, வேற ஏதாவது நிலுவை இருந்தா சொல்லுங்க. அரசுக்கு செலுத்த வேண்டியது அனைத்து செலுத்த வேண்டிய அனைத்து பாக்கி தொகைகள் இதுல ஏதாவது ஒரு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும். அடுத்த 9வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தொழில் அல்லது வேலை பற்றிய விவரங்கள். இப்ப தனி நபர், நான் டீ கடை வச்சிருக்கேன், அல்லாட்டி நான் வங்கி ஊழியர், அல்லாட்டி நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணைவியா டீச்சரா இருக்காங்க சொல்லலாம். எதுவும் இல்லை சொல்லலாம். வருவாய் ஆதாரங்கள், சம்பளம் அப்படின்னு போடலாம், அல்லது கூலி அப்படின்னு. வாழ்க்கை துணை அதே மாதிரி அவங்களுக்கு இருந்தா போடுங்க, இல்லை என்றால் எதுவும் இல்லை அப்படின்னு போடணும். அது ஏதாவது போடுங்க, இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படின்னு போடுங்க. அல்லது நிறுவனங்களோட எந்த டிபார்ட்மெண்ட், பப்ளிக் டிபார்ட்மெண்டா, சப்ளையன்ஸ் கூட அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கணும். அவங்க பிள்ளைகளை ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் அதை சேர்க்கணும். கல்வி தகுதி. கல்வி தகுதி அப்படின்னா ஒரு ஹையர் செகண்டரியில இருந்து போட ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்கூல் படிச்சிருந்தா ஸ்கூல் போடலாம், காலேஜ் படிச்சிருந்தா காலேஜ், என்ன டிகிரின்னு போடுங்க. பிஎஸ்சி எந்த ஆண்டு, எம்எஸ்சி எந்த கல்லூரி எந்த ஆண்டு, அடுத்தது பிஎஸ்சி படிச்சிருந்தா எந்த கல்லூரி எந்த ஆண்டு, இப்படி வரிசையா வரிசைப்படுத்தி போட வேண்டும். இப்ப நீங்க 1 முதல் 10 வரை கொடுக்கப்பட்டதுன்னு சுருக்கத்துக்கு கொடுக்குறீங்க. வேறையா இருக்கக்கூடாது, மாத்திரக்கூடாது. இப்ப இதுல திருமதி செல்வி, அவங்க அன்பு முகவரி, தொகுதியில் எண், பெயர் மற்றும் மாநிலம். தொகுதி எண்னா நம்பர் 20 1000 வழக்கு தமிழ்நாடு. வேட்பாளர் சார்ந்த அரசியல் கட்சியின் பெயர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி. கட்சி பெயர் போடணும். நிலுவையில் உள்ள குற்றவியல் வழக்குகளில் மொத்த எத்தனை அதை போடணும். தண்டனை பெற்ற வழக்கு மொத்த எண்ணிக்கை, நிரந்தர இன்கம் டாக்ஸ் பேன் நம்பர் வேட்பாளருக்கு போடணும். கடைசியா அதே ஃப்ரண்ட் பேஜ்ல காட்டினது வாழ்க்கை துணை சான்றிதழ் எல்லாம் காட்டும். மொத்த வருமானம் எவ்வளவு காட்டிருக்கீங்களோ அதை காட்டணும். சொத்து மதிப்பு, அசையும் சொத்து, அசையா சொத்து, இதெல்லாம் போடணும். கடன் ஏற்கனவே அங்க எழுதுனதுக்கு சுருக்கம் தான் அது. அரசுக்கு செலுத்த வேண்டிய கடன்கள், உயர்வு கல்வி தகுதி, அது அங்க போட்டு அதே தான் போடணும். சரிபார்ப்பு வெரிஃபிகேஷன், இதை அப்படியே டைப் பண்ணிட்டு 2021 மாதம் நாள் என்று சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு. இப்ப இங்க சான்று அளிப்பவர் யாரா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு நோட்டரி பப்ளிக், ஒரு கமிஷனர் ஆஃப் ரோட்ஸ், அல்லாட்டி ஒரு மேஜிஸ்ட்ரேட்,
எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அல்லது மேஜிஸ்ட்ரேட் வந்து சான்று அடிக்கணும். இந்த சான்று அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சான்று மேல ஒரு கையெழுத்து போடுவார், கீழே அவருடைய சீல் அடிப்பார். லெப்ட் சைட்ல அவரோட ரவுண்ட் சீல் அடிக்கும். உங்களுடைய கையெழுத்து கிட்டத்தட்ட அந்த சரிபார்க்கப்பட்டது அதுக்கு கொஞ்சம் கீழே வரும் சொன்னேன். வேட்புமனு தாக்கல் செய்கிற கடைசி நாள் 3 மணிக்கு முன்னதாக உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யும். இது வந்து கடைசி நாள்ல நாளைக்கு 3 மணிக்குள்ள போகணும். எல்லாரும் அவங்க உள்ள மனு தாக்கல் பண்றது 3 மணிக்கு ஏகப்பட்ட கூட்டமா இருக்கும். சுயேட்சைகள் நிறைய வேட்புமனு தாக்கல் பண்ண கூட்டமா வருவாங்க. ஆனா கூடுமான வரைக்கும் 12ல இருந்து 1 மணிக்குள்ள உள்ள போயிடுங்க. அதுவே நீங்க வெளியே வர்றதுக்கு 5 மணி ஆயிடும். வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு இங்க கூட 2 பேர் தான் கூட்டு போட முடியும். அந்த கூட 2 பேரும் யாருன்னா உங்க கூட முன்மொழித்தாங்கல்ல, அதுல 2 பேரை கூட்டு போனா சால சிறந்தது. அப்படி இல்லை என்றால் ஒரு வழக்கறிஞரையும் முன்மொழிவதற்காக அந்த 10 பேர்ல ஒருவரையும் நீங்க கூட்டி விட்டு சொல்லலாம்ல. உறுதிமொழி ஆளுநர், கமிஷனர் ஆஃப் கோர்ட்ஸ் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அல்லது நோட்டரி பப்ளிக் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஃபார்ம் பண்ணுங்க. இது முடிஞ்சது. 16 பக்கம் அவ்வளவுதான். ஃபார்ம் 2B. அடுத்தது ஃபார்ம் 2B தமிழ்ல பார்ப்போம். ஃபார்ம் 2B இதுதான் நாமினேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா போட்டோ ஓட்டணும். ஃபார்ம் 26லயும் போட்டோ ஓட்டணும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வேட்பாளர் அவர் நம்ம இவரு அவர்கள் வந்து போட்டோ இல்ல. இதுல தெரியுதான்னு தெரியல. அவர் பாருங்க போட்டோ இல்ல. அதனால வந்து போட்டோ போடணும். ஃபார்ம் 26 2Bலயும் போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி போடணும். இதான் வேட்புமனு. சொல்லுங்க. கடைசி பக்கத்துல நோட்டரி பப்ளிக் கடைசியில ஒட்டி கையெழுத்து போட்டுருக்காரு சார். ஃபார்ம் 26ல அது அங்க ஒட்டக்கூடாது. அவர் வந்து அட்வொகேட் வந்து அங்கதான் ஒட்டுங்க அப்படின்னாரு. அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு போட்டோ பார்த்துருப்பாங்க. அப்புறம் எல்லாமே திருப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கணுமேங்கிறதுக்காக அங்க கீழே ஒட்டியிருப்பாங்க. சார் அவர் நேரு போன முறை எனக்கு 2011ல அபிடபிட் பண்ணவர் தான் சார். அவர் தான் அங்க ஒட்டணும்னு சொன்னாரு. ஃபார்ம் 26ல பின்னால கடைசி பக்கத்துல ஒட்டி இருக்கு. நான் அவர் அங்க ஒட்டினாரு, அங்க ஒட்டி இருக்கு, அக்செப்ட் பண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு அவங்க படிவத்துல முதல் பக்கத்துல அவங்க கொடுத்துருக்கான், நீங்க கடைசி படிவத்து பக்கத்துல வைக்கிறீங்க. ஏதாவது ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணணும், அது ஒரு காரணமா அவன் எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்ப அடுத்தது வந்து வேட்புமனு 2Bலயும் போட்டோ விடணும். அங்க வந்து பகுதி 1 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் நிறுத்த வைக்கும் வேட்பாளரின் பயனுக்கானது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 5% ஓட்டு வாங்கணும் மொத்த வாக்குகள்ல. 2016 எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தலில் நடந்த மொத்த வாக்குல 5% ஓட்டு ஒருத்தர் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. அதிமுக, திமுக இந்த மாதிரி கட்சிகள்லாம் அந்த இதெல்லாம் வரும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து அவங்கள நாமினேட் பண்ணா போதும், முன்மொழிஞ்சா போதும். இந்த பகுதி 1 வந்து நமக்கு வந்து செட் ஆகாது ஃபர்ஸ்ட் பேஜ். அதனால இது என்ன பண்ணணும்னா, பகுதி 1 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கீழே முன்மொழிபவரின் கையொப்பும் வரைக்கும் அதை அடித்து விட வேண்டும். பிளாங்கா விடக்கூடாது, அடித்து விட வேண்டும். நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்க தோழர் வந்து அடிக்கல. உங்க ஃபார்ம் 2Bல பாத்தீங்கன்னா கேசவ பெருமாள் தானே, நீங்க கேசவ பெருமாள் அது இருக்காச்சும் கோயம்புத்தூர் ஃபார்ம் 2B முதல் படிவம் என்கிட்ட இல்ல. ஆனா வரல
இதை ஓபன் பண்ணா டவுன்லோட் ஆகல சார் அந்த பக்கம். நீங்க அடிச்சிருக்கீங்களா? அது அடிச்சிருக்கீங்களா? டவுன்லோட்ல பாக்குறதுக்கு ஆக மாட்டேங்குது. அதை அடிச்சிருக்கேன் சார் முதல் பக்கம். அடிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். நாளைக்கு எழுதணுங்களா சார் பிழை திருத்தத்துல? என்ன சார் வீட்டுல பிழை திருத்தத்துல முன்பக்கம் அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு எழுதணுங்களா? ஆமா, பிழை திருத்தத்துல போய் அதை வாங்கி அடிக்கணும். நீங்க வாங்கிக்கலாமா? வாங்கி அடிச்சுக்கலாங்களா? அதுல வாங்கி அடிக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷா ஒரு அப்டேட் போடுங்க, ஃப்ரெஷ்ஷா ஒரு இன்னொரு ஃபார்ம் போடுங்க. நாளைக்கு பாக்கலாங்களா? வாங்கலாங்களா சார்? அது வாங்கலாம். யாராவது விட்டு ஒரு ஃபார்ம் வாங்கி நீங்க போடுங்க, இன்னொரு நாமினேஷன் போடுங்க. நாமினேஷனே போடணுங்களா சார்? அது சார் ஒரு நாமினேஷனே பேப்பர் போடணுங்களா? அது நாமினேஷன் புதுசா போடணும். புது நாமினேஷன் ஃபார்மே வாங்கி போடணுங்களா? அது அதை வாங்கி அடிக்க அலோவ் பண்றாங்களா பாருங்க. அது உங்களுக்கு திருத்தத்துக்கு அலோவ் பண்ணலாம். அவங்க வேட்பாளர் திருத்துறதுக்கு அலோவ் பண்ணலாம். அலோவ் பண்ணலன்னா இன்னொரு நாமினேஷன் ஃபார்ம் போடுங்க. அப்ப காலையில 10 மணிக்கு முதலாளா போய் அங்க பிழை திருத்தத்துக்கு கேட்கணுங்களா உங்ககிட்டீங்க? ஆமா, அது இப்ப அடிச்சிட்டீங்களா அடிக்கலையா? சார் அடிச்சோம் சார், போட்டோ ஒட்டி முதல்லயே அடிச்சிருந்தது. எனக்கு டவுட், திரும்ப நெட்ல ஓபன் பண்ணா வர மாட்டேங்குது சார் அந்த பக்கம் மட்டும். அந்த நீங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்க, அந்த ஃபார்மை வந்து இமீடியட்டா எனக்கு அப்லோட் பண்ணுங்க, எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படிங்களா? எந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொல்றது சார்? நேரா போய் பாருங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸரை நேரா போய் பார்த்து சொல்லுங்க, அந்த ஆபீஸ்ல போய் சொல்லுங்க. சரிங்க. அதே மாதிரி நம்ம விருதாச்சலமா அடிக்காமலே போட்டிருக்காரு, அடிச்சு போடணும். இதுதான் நாமினேஷன் பண்றதுனால எங்களுக்கு கேட்டுட்டு பண்ணுங்க அப்படிங்கறது நீங்க பாட்டு போட்டீங்க. சரி, பகுதி 2 அப்படிங்கிறது நமக்கு உள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளர் அல்லாதவர்களால் பயன்படுத்தக்கூடியது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் ரெஜிஸ்டர்டு கட்சி என் வேட்பாளர்கள் அல்லாதவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. ரெகக்னைஸ்டு பார்ட்டி, ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி என் வேட்பாளர்கள் அல்லாதவர்களால் பயன்படுத்தக்கூடியது. அது நமக்கு இதுல என்ன பண்ணோம், நம்ம 20 ஆயிரம் வழக்கு சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளராக போட்டியிட இதனால் நாங்கள் நியமனம் செய்கிறோம். வேட்பாளரின் பெயர், தாய் தந்தை கணவர் பெயர், அவரது அஞ்சல் முகவரி. இப்ப வேற ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதியில போய் நிக்கிறவங்களா இருந்தா உங்க ஓட்டு எந்த தொகுதியில இருந்தோ அந்த முகவரியை போடுங்க. இதுல அவருடைய பெயர், நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து 1000 வழக்கு தொகுதியில உங்க பெயர் இருக்கும், ஆனா அண்ணா நகர் தொகுதியில நிக்க போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவருடைய பெயர் 1000 வழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலின் எண்ணுள்ள பாகம் எண் எழுதுவ பாகத்தில் இத்தனாம் எண்ணுள் தொடர் எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீரியல் நம்பர் எழுதணும், பாகம் சீரியல் இதை எழுதணும். நாங்கள் இந்த சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர் என்றும் என்ற பெயர் கீழே குறிப்பிட்டவாறு. இதுல வந்து முன்மொழிகிறவர் யாரு, நீங்க எந்த தொகுதியில போட்டிட்டு இருக்கீங்களோ அந்த தொகுதியில் உள்ளவர்களாக தான் இருக்க வேண்டும். முன்மொழிகிறவர்கள் அவர்கள் வந்து சீரியல் நம்பர், தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலின் பாகம், வாக்காளர் பட்டியலின் பாகத்தின் தொடர் எண், முழு பெயர், கையொப்பம், நாள். இதுல வந்து கையொப்பம் கரெக்டா வாங்கணும், நாள் கரெக்டா போடணும், முழு பெயரை போடணும், அந்த அவங்களோட பாகத்தில் எண், சீரியல் நம்பர் எல்லாம் கரெக்டா போடணும். இது வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இந்த 10 பேருடைய டீட்டெயிலும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நீங்க அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் போன உடனே செக் பண்ணுவாங்க. இந்த 10 செக் பண்ண பிறகுதான் உங்களை வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. சோ இதுக்கே கிட்டத்தட்ட டைம் ஆயிடும். அதனால நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போங்க. வரிசையா நிற்பாங்க, செக் பண்றதுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. செக் பண்றதுக்கு டைம் ஆயிடும். அடுத்து பகுதி 3. பகுதி 1 பொருந்தாதவற்றை அடித்துவிடும். அதான் முதல் பகுதி 1 நம்ம அடிச்சிடறோம். நான் இந்திய நாட்டின் குடிமகன், எனக்கு இவ்வளவு வயசாகுது, இந்த மாநிலத்தின் தேசிய கட்சியாக அல்லது மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள கட்சியின் மூலம் தேர்தல் போட்டிருக்கிறேன். நமக்கு இதை அடித்து விட வேண்டும். 1 நமக்கு E2 தான் நமக்கு பொருந்தும்.
அதுல நான் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத தமிழ்நாடு இளைஞர் கட்சி எந்த இந்த தேர்தலில் போட்டியில் நிறுத்தப்பட்டுள்ளேன். நான் இந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேங்கிறத அடிச்சிடணும். பின்வரும் முன்னுரிமை வரிசைப்படி சின்னங்களை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மோதிரம் போடுறோம். மோதிரம் போடும்போது நமக்கு சின்னம் கொடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு இந்த சின்னத்தை ஒதுக்க சொல்லி டெல்லி தேர்தல் ஆணையம் வந்து ஆல்ரெடி லெட்டர் போட்டுருச்சு. அந்த லெட்டர் வந்து உங்க ஃபார்ம் பி கூட உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நாங்க ஸோ அதை நீங்க 2வது ஒரு சின்னம் போடுங்க, போட்டு வைங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, 3 கூட போட்டு வைக்கலாம். உங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட சின்னமானாலும் உங்களுக்கு மோதிரம் தான் கொடுக்கப்படும். தமிழ் மொழியில் மேலே குறிப்பிட்டுள்ள எனது தகப்பனார் பெயரின் எழுத்துக்கள் சரியாக குறிப்பிட்டுள்ளன. தமிழ் மொழியில் எழுதணும். ஆங்கிலத்தில் இருந்தா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் போடணும். சொல்லுங்க. சரி, நான் முற்றிலும் அறிந்த வரையிலும் மாநிலத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன் ஆவேன் என்பதோடு தகுதியின்மை எதுவும் அற்றவனாக உள்ளேன். அதை வந்து நம்ம அப்படியே இருக்கணும். மேலும் நான் சாதியை பழங்குடி இது வந்து அந்த பழங்குடியினரோ ஆதி திராவிடரோ இருந்தால் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு ஜெராக்ஸ் வச்சா பத்தாது, ஒரிஜினல் வைக்கணும். அதுவும் அந்த சர்டிபிகேட் இருந்தா இப்போதைக்கு ரொம்ப பண்றாங்க சொல்றாங்க. இப்ப ஆதி திராவிடரோ பழங்குடியினரோ இல்லைன்னா பட்டியல் இனத்தவர் இல்லாதவர்கள் இதை அடித்து விட வேண்டும். பட்டியல் இனத்தவருக்கு இது கொடுத்தா சர்டிபிகேட் கொடுக்குறோம், அவங்களுக்கு 5000 ரூபாய் ஃபீஸ். இதை அடித்தவர்களுக்கு 10,000. மேலும் தற்போது மன்னிக்கணும் ஐயா, கேக்குதுங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு நான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஆபீஸர்ட்ட அதை வெரிஃபை பண்றதுக்கு அவர் கூப்பிட்டு நான் போயிருந்தேன் பர்சனலி. அவங்க இந்த பகுதியில வந்து நான் அதை அடிச்சிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதை எழுதணும்னு சொல்றாங்க. நீங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க எழுதணும்னு சொல்றாங்களா? ஆமா ஆமா. யார் பேசுறது? எந்த தொகுதி வேட்பாளர் பேசுறீங்க? நான் ஜெயராஜ் பேசுறேன், 234 தொகுதி. நான் இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இதுல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க எழுதணுமா? எழுதணும்னு சொல்றாங்க. அப்ப நான் அதுக்கு எப்படி சொல்லியிருக்கா, இல்லப்பா எழுதணும் அப்படின்ட்டு என்ன பண்றது. புரியலன்னு நினைக்கிறேன். இது வந்து பழங்குடி வகுப்பை சேர்ந்தவன் இருக்கு. அது தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஒரு நாகர்கோவில் பகுதிக்குரிய பட்டியல் வகுப்பினர் பழங்குடி இனத்தவர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. எம்பிசின்னு எழுதுனா எப்படி பட்டியல் இனத்தவர் இடம்பெறும்? அது வந்து பண்ணனா அவர் தெரியாம பேசுறாரு. ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட இப்படி விளக்கி சொன்னாங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் அப்படின்னு 2021 தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல ஹோம் பேஜ் போன உடனே மேல வந்து பிளாஷ் பிளஸ் அதுல போய் நாமினேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாமினேஷன் பீப்புள் ஃபைல் நாமினேஷன் வரும். அதை ஓபன் பண்ணீங்க அப்படிங்கன்னா அதுல வந்து தொகுதி வாரியா வேட்பாளர்கள் யார் யார் அபிடவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க, 2B ஃபைல் பண்ணிருக்காங்க, 26 எல்லாமே இருக்கும். ஸோ அதை போய் நீங்க உள்ள போய் ஒவ்வொன்றா நீங்க பாருங்க எல்லாரும் எப்படி ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. சரிங்களா? அது உங்களுக்கு அது பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
சரி, நான் கடந்து போறேன். மேலும் தற்போது சட்டப்பேரவைக்கு ஒரே சமயத்தில் நடைபெற பொதுத் தேர்தல் இடைத்தேர்தலில் நான் 2க்கும் மேல இடத்துல நான் வந்து போட்டியிடவில்லை அப்படிங்கிறது. 4 இதுக்கு மேல வேட்பாளரின் கையொப்போ. இந்த கீழே பாருங்க, இப்பத்தி பொருந்தவில்லை எனில் இதை நீக்கி விடவும். அது எதை குறிக்குது? ஒரு மேல அந்த பழங்குடியினர் பார்த்தீங்களா? ஜெயராஜ் சார் கேக்குது, சொல்லுங்க. கேக்குது, கேக்குது. பாத்தீங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இதை நீக்கி விடவும். சரிங்க. 2வதுல வந்து பொருந்தாது. சரி. இத அந்த அதிகாரத்தை காட்டுங்க. சரிங்க, கண்டிப்பா. இது பகுதி 3A. வேட்பாளர் பெயர் போடணும். சரிங்களா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 8ஆம் பிரிவை சேர்ந்த, அதாவது இது வந்து தண்டிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு மேல ஏதாவது தண்டனை கிடைச்சிடான்னு கேக்குறாங்க. ஆம்னா ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு போடணும். சரிங்களா? ஏதாவது ஒண்ணா அடிச்சிடணும். ஆம்னு போட்டீங்கன்னா கீழே உள்ள விவரங்களை அறிக்கணும். அல்லாட்டி பொருந்தாதுன்னு போட்டுக்கிட்டே வரணும். காவல் நிலையம், மாவட்டம் பொருந்தாது, குற்றவாளி தீர்ப்பளிக்கும் நாள் பொருந்தாது, சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நாள் பொருந்தாது, மேல்முறையீடு ஆம் இல்லை அடிக்கணும். பொருந்தாது அப்படின்னு அடிச்சுட்டே வரும். முடிவு செய்யப்படும் பொருந்தாது. மத்திய அரசு அல்லது மாநில அரசுடன் பயன்பெறும் பதவி வகிக்கிறாரா இருந்தா ஆம், அல்லது இல்லை. ஆமெனில் பணிபுரியும் அலுவலகம் குறித்த விவரம். வேட்பாளர் வந்து இன்சால்வன்சி சர்டிபிகேட் ஏதாவது கொடுத்திருக்காரா, நொடிப்பு அதாவது பாப்பரா அறிவிக்கப்பட்டிருக்காரா, ஆம் இல்லை. வேற ஏதாவது அயல் நாட்டோட தொடர்பு வச்சிருக்காரா, ஆம் இல்லை. எல்லாமே இல்லைன்னு போட்டு வரும். குடியரசுத் தலைவரால் இல்லை, எல்லாமே இதுக்கெல்லாம் இல்லைதான். ஒப்பந்தம் பெற்றிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஏதாவது இருந்தா கீழே விவரங்களை கொடுக்கணும். கவர்மெண்ட் ஷேர்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லி விவரத்தை கொடுக்கணும். அல்லாட்டி இல்லை போடுங்க. தகுதி நீக்கம் செய்யப்பட்டவரா, இல்லை. அடுத்தது இடம், நாள், வேட்பாளரின் கையொப்பம். பகுதி 4. இது வந்து நீங்க அதோட உங்க வேலை முடிஞ்சது. இதுக்கு மேல தேர்தல் நடத்தும் அலுவலர் பூர்த்தி செய்து கொடுப்பார். இதெல்லாம் நடக்கிறது. பொருந்தாத சொல்லை அடித்து விடவும். இதெல்லாம் அவங்க ஃபில் பண்றது. இதெல்லாம் நீங்க ஒன்றும் கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு பகுதி 4ல இருந்தா தேர்தல் அதிகாரியோட வேலை. அடுத்தது அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாரு, பெற்றுனர் ரசீது இது கொடுப்பாரு. இது கூட வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. சீஃப் ஏஜென்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அவர் எல்லா தொகுதியும் சுத்தி வர்றதுக்கு அவருக்கு தான் வேட்பாளர் மாதிரி பவர் இருக்கு. இந்த சீஃப் ஏஜென்ட்டுக்கான ஐடி கார்டு, பூத் ஏஜென்ட்டுக்கான ஐடி கார்டு, பேங்க் அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் புக்லெட், டைரி, ஒரு கைட்லைன், சட்டமன்றத்தை எப்படி நடக்கணும், என்னென்ன விதிமுறைகள், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ண உடனே அதை கொண்டு வந்த பிறகு அதை நீங்க படிக்கணும், படிச்சு இது பண்ணணும். இதுதான் வந்து முக்கியமான 2 டாக்குமெண்ட் நீங்க ஃபைல் பண்ண வேண்டியது. இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. இப்ப நீங்க ஃபில் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ல இதுல ஏதாவது பிழை, இதை இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது பிழைகள் இருக்கா பாருங்க. அதை திருத்தம் பண்ணி, ஒருவேளை கிரீன் ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க, இந்த பொருத்தம் இல்லை அப்படின்னு மற்ற ஒரு 3 இடத்துல நான் போட வேண்டியது, நீங்க கையிலேயே போடலாம். அதுக்காக பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து
கையில எழுதுற இடத்துல நீங்க இனிஷியல் போட்டா போதும். சான்றுறுதி ஆவணம் அதுல ஒரு இனிஷியல் போட்டா போதும். பிரிண்ட் அவுட் எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது கீழே வந்து சான்றுறுதி ஆணையர் வந்து ஒரு சீல் அடிச்சு கையெழுத்து போடுவாரு. அதுக்குள்ள ஸ்பேஸ் நீங்க கொடுத்து கிரீன் ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும். எல்லா பேஜ்லயும் உங்க கையெழுத்து இருக்கணும். அந்த சான்றுறுதி ஆணையரோ நோட்டரி பப்ளிக்கோட கையெழுத்து இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. எல்லா காலமும் வந்து நாட் அப்ளிகபிள், பொருந்தும், பொருந்தாது, தெரியாது, இது போன்ற வார்த்தைகள் இருக்கும். ஒரு காலம் கூட பிளாங்க் விடக்கூடாது. ஒரு காலம் பிளாங்க் விட்டாச்சுன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடும். 3 மணிக்குள்ள ஃபைல் பண்ண நாளைக்கு, அதனால ஒரு 12 மணிக்குள்ள எல்லாம் கையில ரெடி பண்ணிட்டு போயிருங்க. வேட்பாளருடன் 2 பேர் மாத்திரம் அலோவ் பண்ணுவாங்க. அதுல வேணா ஒரு வக்கீல கூட்டிட்டு போங்க. வெளியே ஒரு 4 பேர் நிக்க வச்சுக்கோங்க ப்ரொபோஸ் பண்றதுக்கு. ஏன்னா ஒருத்தர் மேல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா இன்னொருத்தர் போகலாம். அதுக்காக வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சார் என்னோட டவுட் சார், கோயம்புத்தூர் நார்த் கேட்கலாமா சார்? விலை திருத்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. யார் சார்? கோயம்புத்தூர் நார்த் துரைராஜ். சொல்லுங்க சார். அந்த 2-3 விலை திருத்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா, அது எப்படி அங்க பண்றதுன்னு சொல்றேன். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஃப்ரெஷ் அஃபிடவிட் ரெடி பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுல அந்த விலை திருத்தம் கூட கரெக்ட் பண்ணிக்கிறதுங்களா சார்? என்ன சார்? சார் அதுல ஃபார்ம் 26ல நான் எழுதாது சொல்றேங்க சார். நீங்க வச்சிருக்கீங்களா சார்? டவுட் கேட்கல சார். அதாவது ஃபார்ம் 26ல நான் வந்து பிழை இருக்கிறது சொல்றேன், நீங்க பார்த்து சொல்றேன் நீங்க சார், அதை சொல்லுங்களா சார்? நான் இப்ப பிழையை திருத்தி வச்சிருக்கேன் கையில. சொல்லுங்க. நான் இப்ப இங்க ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீங்க ஆபீஸ்ல இருந்து நைட்டு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு நைட்டே உங்க நம்பருக்கு அனுப்பிடுவாங்க. சரிங்களா சார்? அதுல 2-3 டவுட் இருக்கு, நான் கேட்டுக்கிறேன் சார். உங்களுக்கு கேட்கலாங்களா சார்? கேளுங்க சார். அதுல வந்து முதல் பக்கத்துல வந்து 2021 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பேரவை தேர்தல் 118ங்கிறது எழுதல. ஆமா, 118 போடணும். சரி சார், நான் போட்டுக்கிறேன் சார். அது வந்து திரும்ப 20 ரூபா பேப்பர்ல எடுக்கணும், கரெக்டா சார்? ஆமா, திரும்ப 20 ரூபா பேப்பர்னா உள்ளே உங்களுக்கு நிறைய தவறு இருக்கு சார். அதை சொல்ல முடியுமா சார்? சப்போஸ் பிரிண்ட் வரலைன்னா சார்? அவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுவாங்க. எல்லாரும் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து சார் அந்த கிருஷ்ணசாமி மகன்கிறது அழிக்கணுங்க. முதல் லைன்லயே திரு கிருஷ்ணசாமி அவர்களின் மகனும் இருக்கிறாங்க. டிக் மார்க் போட வேண்டிய இடங்கள்ல 2 டிக் மார்க் போடலீங்க. டிக் போடல. அது தெரியல, புது இதை போட்டுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் ட்விட்டர்ல இருக்கா பாருங்க. எது சார்? அந்த முகநூல் போட்டிருக்கீங்களா? புரியல சார். சோசியல் மீடியா நல்லா இருக்குன்னு கேக்குறாங்கல்ல சார், அதுல முகநூல் போட்டிருக்கீங்க. வேற ஏதாவது இருந்தாலும் போடுங்க. இல்ல சார், ட்விட்டர் கணக்கு ஓபன் பண்றதே இல்லை, அதனால தெரியாது எனக்கு. தெரியாதுங்க, ஓபன் பண்றது இல்ல. போடணும், பொருந்தாது போடணும். பொருந்தாதும் போடணுங்களா சார் அது எழுதி? சரி. திருப்பி 6லயும் டிக் மார்க் இல்ல. சரி சார். 6 டிக் மார்க் இல்ல, கரெக்ட்டுங்க சார். பொருந்தாது, அது கரெக்டா தான் இருக்கு சார். அப்புறம் இன்னொரு டவுட் ஒண்ணு இருக்கு சார். சொல்லுங்க. சொல்லுங்க. இதுல தொழில் அல்லது தொழில் பற்றிய விவரங்கள், தனிநபர் சுய தொழில் போட்டிருக்குங்க. ஆமா. வருவாய்க்கான ஆதாரங்கள் பற்றிய விவரங்கள், தனிநபர் வங்கி வைப்பு தொகைங்கிறத வாங்கி வைப்பு தொகை, அது என்னன்னு புரியல சார். அதை இன்னொருத்தரோட ஃபார்ம் எழுதுனா அது ஒரு தவறு தெரியுது, என்னன்னு தெரியுது. தொழில் அது வேலை பற்றிய விவரங்கள். தனிநபர் தொழில் என்ன படிக்கும்? தனிநபர் தொழில், வாழ்க்கை துணை தொழில். தனிநபர் சுய தொழில் போட்டீங்க, வாழ்க்கை துணை சுய தொழில் போட்டிருக்கீங்க.
வருவாய்க்கான ஆதாரங்கள் பற்றிய விவரங்கள். அதுவும் சுய தொழிலும் போட்டு வேண்டியதான். வாங்கி வைப்பு தொகைன்னு போட்ட தப்பு தானுங்க சார்? அது தனிநபர் போட்டிருக்கேன், தப்பு தானுங்க? தனிநபர் வாங்கி வைப்பு தொகையா? வங்கி வைப்பு தொகையா? அந்த வங்கி வைப்பு தொகையை அங்க கேட்கலையா அவங்க? ஆமா சார், அது வாங்கி சார், அதனாலதான் டெலீட் பண்ணிட்டீங்களா? சரிங்களா சார்? டெலீட் பண்ணிடணுங்களா சார்? ஆமா, அது அந்த லைனும் தேவையில்லை, டெலீட் பண்ண. சார்ந்தோர் இல்லை சார். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். 3 வடிவம். அப்புறம் பகுதி பி நீங்க போடவே இல்லை. சார் எது சார்? பகுதி பி போடவே இல்லை. அடுத்தது பகுதி பி, எனது கல்வி தகுதி வருமானம் போட்டுட்டு அடுத்தது பகுதி பின்னு டைப் பண்ணி ஆரம்பிக்கலாம். வேட்பாளர் பெயர் சுருக்கம் வருதுல்ல சார்? எந்த 13வது பக்கம். ஒரு பகுதி பிங்க. ஆமா, பகுதி பி போட்டேன் சார். எழுதி சார் எழுதியிருக்கேன் சார். பேனால் எழுதி கொடுத்தேன் சார். நீங்க தான் எழுதுனீங்களா அது? சரி. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் எல்லாம் போட்டுருக்கீங்க. ஆமா சார். இது என்ன போட்டு சார்? பகுதிங்கிறது போட்டிருக்கேன் பாருங்க சார். பாத்துட்டேன். இன்னொரு கரெக்ஷன் இருக்கு என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். எனக்கு இன்னொரு கரெக்ஷன் சொல்றேன் சார், நான் கேட்குங்களா சார்? சார்ந்திருப்பார்களா? அந்த 2B ஓபன் பண்ணுங்க. 2B இல்லையே, 26 ஃபார்ம் 26 தமிழ் 26 தமிழ் ஓபன் பண்ணுங்க. என்ன செக்ஷன் வருது? பகுதி பியா? இதானே பகுதி பி. கடைசியில் சார்ந்திருப்பவர்கள் அது காலம் இல்லை. இந்த பகுதி பில கடைசியில இந்த வாழ்க்கை துணை எல்லாம் வருது இல்ல, இந்த குடும்பம் இருக்கா? ஆமாங்க சார். பகுதி பில பகுதி பில இது எந்த இடத்துல பகுதி பி பருவ லைன்லங்க பகுதி பி இந்த கூட்டு குடும்பம் இருக்கு சார். பகுதி பில வந்து ஏயில் 1 முதல் 10 வரையில் அளிக்கப்பட்டுள்ள விவரங்களின் சுருக்கம்னு வரணும். அது எழுதணும் சார். டைப் பண்ணணும். அது நீங்க போடல. அது எழுதணும் சார். அதுல இல்லையா சார்? அதுல காணுங்க. அதுல இல்ல. ஆமா சார். பகுதி பீன் மட்டும் எழுதிக்கிட்டு அது வேணான்னு சொன்னாங்க சார். அவங்க வேணான்னு சொன்னாங்களா? அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்மள சொல்லக்கூடாது சார். அந்த அம்மா வந்து சொல்லுச்சு, ஓகே பண்ணி அவர்கிட்ட ஆர்ஓ கிட்ட கேட்டு வந்துட்டு சொல்லு, பகுதி பீன் மட்டும் போடுங்க, அதை எழுத வேணான்னு சொல்லி. சரி, ஓகே பண்ணிட்டாங்கன்னா விடுங்க. இப்ப வேட்பாளர் பெயர் அஞ்சல் தொகுதியின் பெயர் போட்டாச்சு. வேட்பாளர்கள் மூலத்தினுடைய எண் மற்றும் தொகுதியின் பெயர் மற்றும் மாநிலம். வேட்பாளர் சார்ந்த அரசியல் கட்சியின் பெயர், நிலுவையில் உள்ள அளவு, தண்டனை சார். எனக்கு ஒரு டவுட் சார். ஒரு டவுட் முடிச்சு அப்புறம் அடுத்தது போகலாம். வேட்பாளர், வாழ்க்கை துணை,
வாழ்க்கை துணைக்கு கீழே ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கீங்க. அது கிட்ட இந்து கூட்டு குடும்பம்னு வருது. சரிங்க சார். அதாவது இந்து HUF இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது தமிழ்ல மாத்திருங்க. அடுத்தது சார்ந்திருப்பவர்கள்ங்கிற காலமே இல்லை அதுல. சரிங்க சார். காலம் டி சார்ந்திருப்பவர்கள். அந்த கால அவசரத்துல கொண்டு ஃபைல் பண்ணி விட்டுருவீங்க. இல்ல இது எந்த டெம்ப்ளேட் பார்த்து ஃபில் பண்றது, டைப் பண்ணது? ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அது தெரியல. இந்த கூட்டு குடும்பம்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு, அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட். சார் எனக்கும் ஒய்ஃப்க்கு சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் எந்த இடத்துல போடுறது சார்? அபிடபிட்ல ஒய்ஃபுக்கு அடுத்த காலத்துல போடணும் சார், ரைட்ல காலம் இருக்கு. காலம் பண்ணி போறாங்களா சார்? அது வாழ்க்கை துணைங்கிறது அடுத்த கீழே காலத்துல வருதுல்ல வாழ்க்கை துணை. ஆமா சார், அதுக்கடுத்து இந்து கூட்டு குடும்பம் இருக்கு, அதுல இருக்குங்க படிவு. ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கீங்க சார். எங்க 2 பேருக்கு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் காமிக்க வேண்டியது இருக்குல்லங்க அந்த கணக்கு. இல்லைங்க, அந்த ஃபார்ம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல்டே இல்லையாங்க. இந்து கூட்டு குடும்பம் இருக்கு இல்லையா? அதான் அது இல்ல, பாத்துக்கோங்க. நாளைக்கு உங்க வக்கீல்கிட்ட போய் திரும்பி பண்ணுங்க. அது என்ன சார் இப்ப நான் என்ன பண்ணணும் சார்? இது எல்லாத்தையும் இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா, இல்ல அவங்கிட்ட கரெக்ஷன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஒரு அஃபிடவிட் எடுத்துட்டு கரெக்டட் அஃபிடவிட் கொண்டு கொடுங்க. ஆமா, அஃபிடவிட் கரெக்ஷன் பண்றேன்னு ஒரு லெட்டர்ல வந்து என்னோட அஃபிடவிட்ல சில தவறுகள் இருக்கு, அதை திருத்தி என்னுடைய அஃபிடவிட்ல திரும்ப தாரேன், அதனால இந்த பிழை திருத்தம் அஃபிடவிட்டை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லுங்க. அதுலயும் அந்த அது வந்து பிழை திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவும் சொல்லி 20 பேப்பர்ல எழுதணுங்களா, லெட்டர்ல எழுதணுங்களா? பேப்பர்ல தான் கொடுக்கணும், ஸ்டாம்ப் பேப்பர்ல கொடுக்கணும். அது வந்து ஒயிட் லெட்டர்ல கொடுங்க. சரிங்க சார். சார் அப்ப இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் எந்த இடத்துல காமிக்கணும் சார்? அது ஜாயிண்ட் அக்கௌண்ட் 2 பேரும் எடுத்து 3வது காமிங்க. இந்த காலத்துல வர வேண்டாம். இந்த கூட்டு குடும்பங்கிறது பொருந்தாதுன்னு எழுதிடணுங்க. சார்ந்தவரும் பொருந்தாது, மேல ஒரு காலம் போட்டுக்கோங்க. மேல ஒரு காலம் சென்டர் காலமா போட்டு விட்டுறாங்க. அது 2 பேருக்கு சென்டரா அதுல போட்டிருக்க மாதிரி. சார் இது ஃபார்ம் 26ல இந்த இத்தனை பிழை திருத்தம் இருக்கு. அப்புறம் ஃபார்ம் 2Bல அந்த முன்பக்கம் அடிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. பேஜ் 1ல வந்து பகுதி 1 அடிக்கப்பட வேண்டும். பகுதி 1 அடிக்கப்பட வேண்டும். பகுதி 1 அடிக்கப்பட வேண்டும். ஓகே. அதைய சார் சார் இன்னொன்னு அதே மாதிரிதான் அந்த முதல் பக்கத்துலயும் சார் நீங்க அந்த 4வது பக்கம் ஃபர்ஸ்ட் இதுங்க சார், எனக்கு ஒரு டவுட் சார். அதுலயும் இந்து கூட்டு குடும்பம்னு இருக்கிற இடத்துலதான் அந்த ஆதார் நம்பர் எழுதியிருக்கேங்க. அந்த பகுதி சார் கிட்டத்தட்ட நான் என்ன சொல்றேன்னா, லோக்கல்ல உங்களுக்கு ஒரு அட்வொகேட் இருக்காருல்ல? ஆமா சார். அவர்கிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டக்குன்னு பண்ணா நடக்காது. கூட உட்காந்து ஃபார்ம் எடுத்து இந்த ஒரு ஃபார்ம் வாங்கினீங்களா நீங்க? ஆமா சார். ஒரு வேட்புமனு கூட வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அதுல உட்கார்ந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு காலம் பை காலம் செக் பண்ணுங்க அது திருப்பி. சார் நாளைக்கு நல்லா எல்லாருமே பண்ணுவாங்க சார், அங்க போய் நிற்க முடியாதுல்ல. காலையில இப்பவே நைட் ரெடி பண்ணி வச்சிருவோம் சார். நீங்க சரி, உங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்ததுனால நான் ஒன்றும் சொல்ல முடியல உங்களுக்கு சார். நானு ஆக்சுவலா சார் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு சந்திராஷ்டமங்க, நான் அதனாலதான் அவ்வளவு வேகமா பண்ணேன் சார். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. ரொம்ப நீங்க பண்ணதுக்கு காப்பி இருக்குல்ல உங்கள்கிட்ட? நீங்க பண்ணதுக்கு காப்பி இருக்குல்ல உங்கள்கிட்ட? இருக்கு சார். அதை எடுத்துட்டு உங்க வழக்கறிஞரை கூட்டிட்டு போங்க. போயிட்டு என்ன சந்தேகம் இருக்கோ கேட்டுட்டு அதை மாத்தி கொடுங்க. வழக்கறிஞர் வருவாரான்னு தெரியல. நான் வேற வழக்கறிஞர் கூட்டிட்டு போலாங்களா? அப்படி தப்பிட்டு வேற ஒரு கிட்ட வாங்கலாமா? திரும்ப சரி வாங்கலாங்களா? அப்படி பண்ணலாமா? அது போய் கேளுங்க. ரெடி பண்ணி எடுத்துட்டு போங்க. அதை விட்ரா பண்ணிட்டு இதை மாத்த முடியுமா? திருத்தங்களுக்கு அலோவ் பண்ணலாம். திருத்தத்துக்கு அலோவ் பண்ணலாங்களா சார்? அவங்க 3 மணி வரை டைம் இருக்கு சார். அப்புறங்க சார் அதுல 4வது இதுல இந்த கூட்டு குடும்பம் அல்லது கூட்டுடைமை இருப்பின் அப்படின்னு போட்டுக்கிற இடத்துலதான் வந்து நான் 4வதுல அதாவது சார் அது அந்த காலத்தை நீங்க எடுக்கக்கூடாது. அதுல இருக்க காலத்தை எடுக்கக்கூடாது. நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அது ஸ்பெஷலா தான் சேர்த்தணுங்க. கரெக்டுங்களா சார்? ஆமா, சப் கிளாஸா சேர்த்துக்கணும்.
ஆனா அந்த ஹெச்யூஎஃப் அவன் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்க கூடாது. சரிங்க சார், சரிங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு அஃபிடவிட் தயார் பண்ணி எடுத்துட்டு ஒரு லெட்டர் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு பிழை திருத்தம் இருக்கு, இதை அலோவ் பண்ணிட்டு கேட்டுக்கொள்கிறேன் போட்டு எழுதிட்டு இந்த அஃபிடவிட்டும் நோட்டரி சைன் வாங்கி எடுத்துட்டு போறது, மாத்துறதுன்னா மாத்துறது, இல்லைன்னா அப்படிதான் எழுதி கொடுக்கணும். கரெக்ட் தானே சார்? சரி சரி பண்றேன். ரைட் மார்க் கம்பல்சரி போய் பண்ணணுங்க. அப்புறம் சரி சார். அடுத்து வேற யாருக்கா டவுட் இருக்கா சொல்லுங்க. வேற யாராவது வேட்பாளருக்கு டவுட் இருக்கா? 9 பேர் தான் வந்திருக்காங்க சார். 9 பேர் தான் வந்திருக்காங்க. செக் பண்ணணும். சரி, அப்போ யாருக்கும் டவுட் இல்லாத பட்சத்துல இந்த ஜூம் மீட்டிங் இதோட முடித்து வைக்கப்படுகிறது. சார் ஜெயக்குமார் சார். சார் சார் வணக்கம். சின்ன ஒரு டவுட் இருக்கு. உங்க தொகுதி, உங்க பேர் உங்க தொகுதி சொல்லுங்க சார். ஹலோ, நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்களா? ஜெயராஜ் தான் பேசுறாரு. யாருக்கு ஜெயராஜா பேசுறீங்க? ஆமா ஆமா சொல்லுங்க சார். ஆமா, 234 கிள்ளியூர் தொகுதி. இப்ப என்னன்னா அஃபிடவிட் நம்ம இப்போ டைப் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து அவங்க தந்த ஃபார்ம் வைக்கணுமா? தேவையில்லை. ஃபார்ம் 26 நீங்க டைப் பண்ணி வைக்கலாம், தந்த ஃபார்ம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2B தந்த ஃபார்ம் வைக்கணும். சரி சரி. அப்புறம் ஒண்ணு, இப்போ எனக்கு என் பேர்ல எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. இப்ப அப்பா பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது நம்ம இதுல ஆட் பண்ண வேண்டாம் இல்ல? அப்பா பேர்ல ப்ராப்பர்ட்டி இருந்துன்னா அந்த அப்பா பேர் காலம் இருக்குல்ல, அப்பா பேர்ல காலம் இருக்குல்ல, துணைவி இணப்பதாரர். எனக்கு கட் ஆயிருச்சு ஐயா. ஒரு நிமிஷம். அசையும் சொத்து, அசையா சொத்து கீழே கீழே அசையா சொத்து. சரியா? இணப்பதாரர், துணைவி, துணைவர், கூட்டு குடும்பம் சார்ந்தவர். அப்பா சொத்து எல்லாம் வேண்டாம். சரிங்க. சரி சார். சார் ஜெயக்குமார் சார், நான் ரிலீவ் ஆயிக்கலாம்ல சார்? அவர் அட்வொகேட் கூப்பிட்டு பேசணும் சார். யார் சார்? துரைராஜ் சார், கோயம்புத்தூர் சார். சொல்லுங்க. நான் ரிலீவ் ஆயிட்டுங்களா சார்? கூப்பிட்டு அட்வொகேட் கூப்பிட்டு பேசணும் சார். இந்த மாதிரி பிழை திருத்தம் இருக்கு, நாளைக்கு மறுபடியும் வந்து ஒரு அபிடபிட் கையெழுத்து போட்டு தரீங்களான்னு கேட்கணும் சார் அவர்கிட்ட. அது நீங்க கேளுங்க சார். கூட்டத்துல இருந்து ஜூம் மீட்டிங்ல இருந்து வெளியே போய் கேக்குறேன் சார். வணக்கம் சார். வெளியே கிளம்பி இனிமே வந்து இந்த போன்ல பேசுங்க. ஜூம் மீட்டிங் டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே. ஹலோ 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 சார், நான் சிவா சாரோட வைஃப் பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். சார் ஒரு சின்ன டவுட். இப்போ இது எல்லாமே ஃபார்ம் 26 அது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்ப கூட அட்டாச்மெண்ட்ஸ் வந்து என்னோட பேர்ல கம்பெனி இருக்கு, அதனோட ஜிஎஸ்டியோட சர்டிபிகேட் வைக்கணுங்களா? உங்களுடைய பேர்ல இருக்கா? ஆமாங்க சார். ஆனா எல்லாமே என் பேர்ல இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்கேன், சாரோட நேம்ல இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்குங்க சார். சர்டிபிகேட் வைக்கணும். இட்ஸ் ஒன்லி டிக்ளரேஷன். டிக்ளரேஷன். ஓகேங்க சார். டிக்ளரேஷன் எது? இல்ல இல்ல இல்ல, அவங்க வந்து இது ஃபார்ம் 26 ஒரு டிக்ளரேஷன் தான். டிக்ளரேஷன் மட்டும் போதும். இல்ல அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஓட்டர் ஐடி, ஆதார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான், பேன் கார்டு, இது இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க சார். சிலர் வந்து 1-2 அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க பேங்க் காப்பீஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. இல்ல அதாங்க சார், நம்ம என்ன அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கணும்? நார்மலா என்ன அட்டாச்மெண்ட்ஸ் தரணும்? அது கூட ஜிஎஸ்டி சர்டிபிகேட் வேணும். அவங்க எந்த அட்டாச்மெண்ட்டும் கேட்கறது இல்ல, எதுவும் தேவையில்லை. ரோட் யூஸ் சர்டிபிகேட் மாத்திரம் கேக்குறாங்க. கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல தங்கி இருந்தா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். ஓட்டர் ஐடி
ஓகேங்க சார். சார் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி வைக்கணுங்களா? அது அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியினரா இருந்தால் மட்டுமே. ஓகேங்க சார். எஸ்சி எஸ்டினா மட்டும்தான், இல்லனா இல்ல. மீதி எல்லாமே சான்றுறுதி ஆணையர். ஓகேங்க சார். எழுதி போடுவார். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். ஓகே, ஜூம் பண்ணி முடிச்சிட்டு நீ இனிமே யாருனாலும் போன்ல பேசுங்க. தேங்க் யூ. ஓகேங்க சார். ரொம்ப தேங்க்யூங்க சார். சரி சார், நான் கிளம்புறேன். வெளியே